மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் AGS என்டர்டைன்மெண்ட் வழங்கும் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா 2 டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தென் மாவட்டங்களுக்கு வருடம் முழுக்க வற்றாமல் தாகம் தீர்க்கிற அச்சய பாத்திரமாய் கிடைத்திருப்பது தாமிரபரணி. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களின் லட்சக்கணக்கான குடும்பங்களின் தாகம் தீர்த்து கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டங்களில் இருக்கும் ஆயிரக்கணக்கான ஹெக்டர் விளைநிலங்களையும் விளைய வைத்து வேளாண் மக்களின் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தையும் குன்றாமல் வைத்திருக்கிறது. தாமிரபரணியில் நெல்லை பகுதியில் போகிற போக்கில் வெளியேற்றப்படுகிற சாக்கடை கழிவுநீர் மெல்ல மெல்ல கலந்து வந்திருக்கிறது. நெல்லை நகரம் மாநகரமாக தரம் உயர்த்தப்பட்ட போது மாநகராட்சி நகருக்கான கழிவுநீரை ஒருங்கிணைத்து வெளியேற்றுகிற வகையில் பாதாள சாக்கடை திட்டத்தை அறிவித்து அதற்கான பூர்வாங்க பணிகளை மேற்கொண்டிருந்த நிலையில் நகரின் சாக்கடை கழிவுகளும் தொழில் நிறுவனங்களின் கழிவுநீரும் வெளிப்படையாகவே கலக்க ஆரம்பித்ததால் தாமிரபரணி நிறம் மாறி குடிப்பதற்கும் பிற பயன்பாட்டுக்கும் தகாததாக மெல்ல மெல்ல மாற ஆரம்பித்துள்ளது. நெல்லை சந்திப்பு, மீனாட்சிபுரம் பகுதிகள் மிகவும் சீர்கெட்டுள்ளன. இதனை சுட்டிக்காட்டி ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது, தடுப்பதற்கு வழி பாருங்கள் என்ற மக்களின் குரல்களுக்கு மாநகர நிர்வாகம் கழிவு பகுதிகளில் கழிவு சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தண்ணீர் சுத்தப்படுத்தப்படுகிறது. பாதாள சாக்கடை திட்டம் முழுமையாக நிறைவேற்றும் போது கழிவு நீர் கலப்பது முற்றிலும் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் என்று தெரிவித்தது. விடுபட்ட பகுதிகளுக்கும் இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கு மாமன்ற தீர்மானம் எண் 574 24/12/2009 அனுமதித்துள்ளது. மேலும் அதற்கான ஒப்பந்த புள்ளி பெங்களூருவின் என் கன்சல்டிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியிடம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கான நிதி ஆதாரங்களும் மேற்கொள்ளப்பட்டன. ஆனாலும் 9 வருடமாக பணிகளில் தொய்வு ஏற்பட்டு தாமிரபரணி மாசுபட்டு சீர்கெட்டு வந்ததை சுட்டிக்காட்டி அதனை சீரமைக்க கேட்டு சமூக ஆர்வலர்கள் 2018 சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். இதையடுத்து மதுரை ஹைகோர்ட் கிளை கடந்த மார்ச் மாதம் சாக்கடையை நதியில் கலப்பதை கட்டுப்படுத்த வேண்டும், படித்துறை மற்றும் மண்டபங்களை சீரமைக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் கடந்த 8 மாதங்களாக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாததால் மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர்களான சுவாமிநாதன், புகழேந்தி ஆகியோர் உள்ளாட்சி அமைப்புகள், மாசு கட்டுப்பாட்டு வாரியம், பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் இந்த உத்தரவின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று கேள்வி எழுப்பினர். இது மட்டுமல்லாமல் தாமிரபரணி நதியில் கலக்கும் சாக்கடைகள் குறித்து ஆய்வு செய்ய போவதாகவும் அறிவித்தனர். இதனால் அதிகாரிகள் மட்டத்தில் உள்ளுக்குள் பதற்றம் ஏற்பட்டது. ஹைகோர்ட் நீதியரசர்கள் சுவாமிநாதன், புகழேந்தி ஆகியோர் தாமிரபரணியின் நெல்லை பகுதி ஆற்றில் கழிவுநீர் கலக்கும் 6 மாசுபடும் இடங்கள் குறித்து ஏற்கனவே தகவல்களை சேகரித்து தெரிந்து கொண்டனர். அவர்கள் அறிவித்தபடி நவம்பர் 10ஆம் தேதியன்று ஆய்வுக்கு வந்தனர் நீதியரசர்கள். நெல்லை சந்திப்பு, மீனாட்சிபுரம் தியேட்டர் ஏரியா, ராமையன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழிவுநீர் ஆற்றில் கலப்பதை பார்வையிட்டனர். மாநகராட்சி கமிஷனர், மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் அது தொடர்புடைய அதிகாரிகள் அனைவரும் அங்கு ஆஜராகினர். மீனாட்சிபுரம் தியேட்டர் இறக்கத்தில் ஆற்றில் சாக்கடை கலக்கும் இடத்தை பார்வையிட்டனர். அங்குள்ள சுத்திகரிப்பு நிலையத்தையும் ஆய்வு செய்தனர். ராமையன்பட்டியில் இருக்கும் பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையங்களை நீதியரசர்கள் ஆய்வு செய்த போது அவை சரியாக செயல்படவில்லை. அதில் வெளியேறும் நீரில் 3 மடங்கு அசுத்தம் இருப்பதாக தெரிவித்தனர் பொதுமக்கள். அங்குள்ள விவசாயிகளோ இங்குள்ள 60 மாடுகள் இந்த தண்ணீரைத்தான் குடிப்பதாக தெரிவிக்க அங்கிருந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளை நீதியரசர்கள் கடிந்து கொண்டனர். குறுக்குத்துறை பகுதி அசோக் என்பவரிடம் பேசினோம். 40 வருடமா இந்த பகுதியில குடியிருக்கேன். சாக்கடை நீர் கலந்து தண்ணியோட நிறமை மாறிடுச்சு. இதைத்தான் நாங்க குளிக்க வேண்டியிருக்கு. இதையெல்லாம் விரிவா நீதிபதி ஐயாட்ட சொல்லணும்னு நாங்க போனப்ப அதிகாரிக அவங்க கிட்ட பேச அனுமதிக்கல என்றார் ஆதங்கமாய். தாமிரபரணி ஆறு மாசுபடுவது பற்றிய புகாருடன் உயர்நீதிமன்றம் சென்றவர்களில் மீனாட்சிபுரம் பகுதியின் கணேசனும் ஒருவர். அவர் நம்மிடம் இந்த தண்ணீரை கேரளா வரை கடத்தி போய் 13 ரூபாய்க்கு பாட்டில் விற்கிறாங்க. அதே பாட்டில் தண்ணிய இங்க கொண்டாந்து 22 ரூபாய்க்கு விற்கிறாங்க. தாமிரபரணி மாசுபட்டு போச்சுன்னு நானும் பல வருஷமா போராடிட்டு இருக்கேன். இப்ப மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதியரசர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க என்றார் வேதனையுடன். நீதியரசர்களின் ஆய்வுக்கு பின்பாவது அதிகாரிகள் வேகம் காட்டுகிறார்களா பார்ப்போம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.